கடல்னு சொல்லப்படுறது ஒரு மர்மமான உலகமா தான் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட கடலுக்குள்ளேயே இன்னும் மர்மமான உலகத்தை உருவாக்குறதுல மனிதர்களை அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ மனிதர்களோட கிரியேட்டிவிட்டி, நாலேஜ் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி யூஸ் பண்ணப்பட்ட இடம்னு சொன்னா அது கடல்னு தான் சொல்லலாம். அண்டர் வாட்டர்ல ஆச்சரியமான சாகசங்களை உருவாக்கின மனிதன் அதை ஈஸியா பண்ணல. அதுக்கு பின்னால நிறைய சீக்ரெட்ஸும் மறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட் எதுனா அண்டர் வாட்டர் டனல்ஸ். ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு டனல் இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கெனல் டனல்னு சொல்லப்படுது. இது ஃப்ரான்ஸையும் யூகேயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டனலாக இருக்குது. இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இது நார்மலான ரோட் டனல் மாதிரி இருக்காது. இது டீப் ஓஷனில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரெஷரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. டீப் வாட்டர்ல இருக்கிறதால இந்த டனலுக்கு தண்ணியோட வெயிட்டும் ஃபோர்ஸும் அதோட வால்ஸ் மேலெல்லாம் கன்ஸ்டண்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டனலை கட்டுறதுல இன்ஜினியர்ஸுக்கு பல விதமான சவால்கள் எல்லாம் முகம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. லீக்கேஜ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இந்த டனலை கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த டனல் அண்டர் வாட்டர் கீழே இருக்கிறதால இங்க வாட்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த வால்ஸ் எல்லாம் கிரெக் ஆகாமல் இருக்க ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் எல்லாம் ஸ்பெஷலான ரெயின்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வேலை செய்கிறப்ப கூட ஒர்க்கர்ஸ்க்கு டீப் வாட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் இருக்குது. ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன், வாட்டர் சென்சர்ஸ் அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் ரூட்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. இதை பில்ட் பண்ணவே மொத்தமாக 7 to 8 வருஷங்கள் ஆகியிருக்கு இவங்களுக்கு. ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த டனலை கட்டியிருக்காங்க. இந்த டனலில் ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 km/h வரைக்குமே ட்ராவல் பண்ணலாம். அடுத்த அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். ஸோ துபாயில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுதான் அட்லாண்டிஸ் அண்டர் வாட்டர் ஸ்வீட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல். ஸோ இது நார்மலான ஹோட்டல் மாதிரி இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா கடலில் நீருக்கு கீழே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கெஸ்ட் ரூம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீருக்கு கீழே தான் இருக்கும். கிளாஸ் வால்ஸில் கடலில் இருக்கக்கூடிய மெரின் லைஃப்பை ஃபுல்லாக லைவாக நமக்கு பார்க்கலாம். ஸோ ஷார்க், ஃபிஷர்ஸ், கோரல்ஸ், ஈவன் சின்ன சின்ன ஜெல்லி ஃபிஷ் கூட பார்க்கலாம். ஸோ ஃப்ளோரில் இருந்தாலுமே ஃபீல் ஆகும் ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இது ஜஸ்ட் லக்ஸரிக்காக மட்டுமே பில்ட் பண்ணப்பட்டது இல்லை. இதுக்கு பின்னால் ரொம்பவே அட்வான்ஸ்டான சயின்ஸும் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா இது டீப் வாட்டர் கீழே இருக்கிறதால இதோட வெயிட்டை ஹேண்டில் பண்ண கிளாஸஸ் எல்லாம் ரொம்பவே திக்கான கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கிளாஸ் எப்பயுமே கிரெக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்குது. ரூமில் நார்மலான ஏவை மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங், சீலிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ரூம் லீக் ஆகாமல் இருக்க கன்ஸ்டண்ட்டாக மானிட்டரிங் சென்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓஷனோட ப்ரெஷர், டெப்த்ல டெம்பரேச்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கெஸ்டோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். டீப் வாட்டர்ல ஹியூமன் லைஃபுக்கு சேஃபான, கம்ஃபர்டபுளான, லக்ஸூரியஸான என்வாயர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் லெப்ஸ். டீப் சீல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சீக்ரெட் இருக்குது. இப்போ வரக்காட்டியுமே 5 விதமான சீயை தான் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு அதுக்குள்ளே இருக்குன்னா அண்டர் வாட்டர் லெப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் நார்மலான லெப்ஸ் மாதிரி இருக்காது. ஓஷனோட ஃப்ளோரில் வாட்டர் ப்ரெஷரில், டார்க்னஸில் அண்ட் எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இந்த லெப்ஸ் எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா மெரின் லைஃப்பை ஸ்டடி பண்ணுறதுக்காக டீப் சீ கிரியேச்சர்ஸ், கோரல்ஸ், அன்யூஷுவல் ஃபிஷர்ஸ், ஈவன் அன்னோனான ஸ்பீஷஸ் பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஷனோட கரண்ட் அனலைசஸ் எல்லாம் பண்ணுறதுக்காகவும் இந்த லெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. அண்ட் கிளைமேட் சேஞ்சோட இம்பேக்டை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த லெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த அண்டர் வாட்டர் லெப்னு சொல்லக்கூடியது ஒரு சீக்ரெட்டான உலகம்னே சொல்லலாம். ஏன்னா நார்மலான ஹியூமன்ஸுக்கு இந்த டெப்த்துக்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ ட்ரைன் பண்ணப்பட்ட டைவர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் தான் ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே போவாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப்பும் இந்த அண்டர் வாட்டரில் தான் இருக்கும். அதனாலே ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும்.
ட்ராவல் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸ்பெஷலான சப்மெரின்ஸ் அண்ட் டைவிங் கியர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோஸ்கோப், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இது எல்லாமே அண்டர் வாட்டரில் இருக்கிற மாதிரி தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அண்டர் வாட்டரில் ஒரு பொட்டில் தான் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க தூங்குறதுக்காக. ஸோ இப்படி அண்டர் வாட்டர் லேப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃப்ரீசிங் கோல்ட் வாட்டரில் இருக்கிறதால அங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் மனிதர்களோட உடம்புக்கு ஒத்து போகாது. அண்ட் ஆக்சிஜன் சப்ளையும் ப்ராப்பராக இருக்க வேணும், மானிட்டரிங் சிஸ்டமும் கரெக்டாக இருக்க வேணும். ஸோ லாங் டைமுக்கு அண்டர் வாட்டரில் ஸ்டே பண்ணுறதால மென்டல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணப்படும். ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாமினா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் நார்மலான பர்சனுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். சில லேப்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ரொம்ப நாட்களுக்கு மேலாகவும் சில வாரங்களுக்கு மேலாகவும் இந்த அண்டர் வாட்டர் லேப்பில் வாழ வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களோட டெய்லி டாஸ்க், எக்ஸ்பீரிமெண்ட்ஸ், டேட்டா கலெக்ஷன், ஈவன் குக்கிங் எல்லாமே அண்டர் வாட்டர்லன்னு சொல்லலாம். ஸோ இப்படி டீப் ஓஷனில் நடக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளோட கண்ணுக்கு தெரியறதில்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காண்றதுக்கான சான்சஸே ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். பட் அண்டர் வாட்டர் கீழே இப்படிப்பட்ட ஒரு உலகமும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அண்டர் வாட்டர் உலகம் ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனதுன்னு சொல்லப்பட்டது. இந்த அண்டர் வாட்டர் மெகா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஜினியரிங் ஒர்க் மட்டும் இல்லை, இது சயின்ஸ் ப்ளஸ் மிஸ்ட்ரி ப்ளஸ் அட்வென்ச்சர் அண்ட் ஹியூமன் கியூரியாசிட்டி இதெல்லாம் மிக்ஸ் ஆகின ஒரு இடம்னு சொல்லலாம். அண்டர் வாட்டர் டனல்ஸில் இருந்து அண்டர் வாட்டர் லெப்ஸ் வர கட்டியுமே எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.